வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மீவியோட ஒரு புது இயர்பட் மாடல் தான் இருக்கு. மீவி டியோபட்ஸ் A350 இயர்பட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ் மேட் இன் இந்தியா அப்புறம் 50 hours ப்ளே டைம்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா புஷ் தி லிமிட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினியர் அண்ட் மேட் இன் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீவி அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்டி சவுண்ட், அப்புறம் வந்து சீம்லெஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா, ஃபாஸ்ட் சார்ஜிங், டைப் சி போர்ட் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து நைஃப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல், அப்புறம் வெல்கம் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்காது, ஏன்னா இதில் வந்து ஹாஃப் இன் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூ கூட போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்ல சூப்பர்பான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மெட்டாலிக் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸ் வந்து செம ப்ரீமியமாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் இதோட ஹிஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக ஸ்டிஃபாக ஹிஞ்சு மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக கொடுத்துருந்தா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்படில் வந்து ஹாஃப் இன் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டச் கண்ட்ரோல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியா பல்ஜான மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்குது. ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம்ம பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். அது பர்டிகுலர் இந்த மாதிரி ஹாஃப் இன் டைப் டிசைனில் இருக்க இயர்படோட ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சப்ஜெக்டிவானது. நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணோம். கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 5 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5.1 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் கனெக்டிவிட்டியில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நமக்கு எந்த வித லோ லேட்டன்சி மோடுமே வந்து கொடுக்கல. அதனால் நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து 200 milliseconds வரைக்குமே வந்து கிடச்சிது. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான லேட்டன்சி ரேட் தான். நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸுமே நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணால. கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. இந்த இயர்பட்ஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா கண்டிப்பாக அதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 hours பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து 8.5 hours வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இது போக அவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டரி பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலைப்பட தேவை. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குவிக்காக இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட் இல்லை ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் வந்து ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் இல்லாத ஒரு இயர்பட் வந்து நம்ம ட்ரிபிள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். ரைட் இயர்பட் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால் சப்போவுமே இந்த யூஸ் பண்ணிக்கலாம். கால் சப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ காலை ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என் கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணுறோம். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 seconds வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணால் கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 MEMC மைக் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அதோட கால் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா கால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. என்ன நம்ம வந்து அவுட்டோரில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி வருது. ஸோ மேபி அவங்க வந்து ஒரு ENC மாதிரி கொடுத்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த மீவி இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.
கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ட்ரிபிள்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா பேஸ் அளவு சூப்பராக இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து Mivi F40, F60 அந்த இயர்பட்ஸில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்கும், ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இல்லைனா அபோவ் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, Mivi பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடல் வைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் வரையில இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக வந்து 1000 rupeesக்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு 1200 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி 1200 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட் தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.